சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட ஆட்டோ ஓட்டுநரை இரும்பு கம்பியால் அடித்தும் கள்ளை போட்டும் கொடூரமாக கொலை. கஞ்சாவிற்கும் 5 பேர் கொண்ட கும்பல் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க தவறியதே கொலைக்கு காரணம் என்றும் ஆட்டோ ஓட்டுநரின் உறவினர்கள் போராட்டம். சென்னை தண்டையார்பேட்டையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட 23 வயது இளைஞர் விஷ்ணு அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டால் கொலைதான் இந்த ஆட்சியில் பதிலா, இதுதான் மாற்றமா என்றும் புரட்சித் தமிழர் காட்டத்துடன் கேள்வி. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் லட்சணத்தில் திருச்சியில் ஞாயிற்றுக்கிழமை அன்று பேசிய இன்றைய முதல்வர் தன் மீது வீண்பழி போடுவதாக வேறு ஆதங்கப்படுகிறார். அதிகாரிகளை நியமித்தால் போதுமா? இதே அதிகாரிகள் தானே எல்லா ஆட்சியிலும் பணிபுரிகிறார்கள். மாற்றம் என்பது ஆட்சியாளரிடம் வர வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடு என்றும், போதைப் பொருளை தன்னால் ஒழிக்க முடியாது என மறைமுகமாக ஒப்புதல் வாக்குமூலம் வேறு அளித்துள்ளார் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் கடும் தாக்கு. உங்கள் உதவியாளர் வெட்டு விழாவை சிறப்பிக்க தமிழக பெண்களின் பாதுகாப்பை காம்ப்ரமைஸ் செய்தீர்களா என்றும், நீங்கள் அடுத்த வாரம் துவங்கும் வரை தமிழக பெண்கள் பாதுகாப்பு இன்றி இருக்க வேண்டுமா எனவும் புரட்சித் தமிழர் கேள்வி. ஆட்சி நடத்துவது எப்படி என நீங்கள் 6 மாத கிராஷ் கோர்ஸ் முடிப்பதற்குள் மக்கள் மடிந்து கொண்டே இருக்க வேண்டுமா? அதை யாரும் கேள்வி கேட்க கூடாதா என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சாடல். தூத்துக்குடி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆளும் கட்சி தாவிக நிர்வாகிகள் 2 வரை கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருவதாகவும் கடும் விமர்சனம். கடந்த 3 வாரங்களில் எத்தனை ஆளும் கட்சி நிர்வாகிகள் கொடும் குற்ற செயல்களுக்காக கைது செய்யப்பட்டு உள்ளார்கள்? ஒரு கட்சி தலைவராக தன் கட்சியினர்களை அடக்கி வைக்க வக்கில்லாதவர் எப்படி காவல்துறையை நிர்வகிப்பார்? தான் வசிக்கும் பொறுப்பின் தன்மை உணராமல் இன்னும் பஞ்ச் டயலாக் பேசும் ரீல் ஹீரோவாகவே தன்னை பாவித்துக் கொள்ளும் பொய்க்கால் குதிரை அரசின் முதல்வர் அந்த மாய உலகில் இருந்து வெளியே வர வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. இசைஞானி இளையராஜாவுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாள் வாழ்த்து. இசைக்கென இசைக்கின்ற ரசிகர்கள் ராஜ்யம் தனக்கென கொண்ட இசைஞானி இளையராஜாவுக்கு இதயம் கனிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் ஹார்மோனியம் கொடுத்த மெட்டுக்கள் பல உள்ளங்களில் ஹார்மோனியை விதைத்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். அன்னக்கிளையில் ஆரம்பித்த அந்த அரும்படி மஞ்சனத்தையும் தாண்டி தொடர நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் அறிக்கை. கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு 5வது முறையாக வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி வாக்காளர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். நன்றி தெரிவிக்க வந்த முன்னாள் அமைச்சருக்கு சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட இக்கரை, போல்வாம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்காளர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி. தொகுதி மக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் எனவும் உறுதி. இரட்டை இலை சின்னத்துக்கு எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்த அத்தனை பேருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்திலே வேறு சூழ்நிலை இருந்தாலும் கூட, கோவை மாவட்டத்தில் மற்ற தொகுதியில் வேறு சூழ்நிலை இருந்தாலும் கூட, உங்கள் சகோதரராக எனக்கு நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தீர்கள். அந்த நன்றியை என்றைக்கும் என்னுடைய உயிருள்ளவரை மறக்க மாட்டேன். உங்கள் சகோதரராக இருந்து உங்களுக்காக என்றைக்கும் பணியாற்றுவேன். உங்கள் குரலாக சட்டமன்றத்திலே ஒழிப்பேன். உங்களுடைய பிரச்சனை எதாக இருந்தாலும் உங்களுடைய இருந்து இணைந்து பணியாற்றி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முயற்சி செய்வோம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு வேறொரு முடிவை செய்து புதிய அரசுக்கு வாய்ப்பு தந்துள்ளார்கள். மக்கள் தீர்ப்பை மதித்து இப்போ வந்திருக்கூடிய அரசை வலியுறுத்தி நம்ம தொகுதிக்கு தேவையான திட்டங்களை பெற முழுமையாக இருந்து பணியாற்றுவேன் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை எனக்காக பணியாற்றிய கூட்டணி கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி, அதே போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாமக
உட்பட தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட அத்தனை கூட்டணி கட்சியுடைய நண்பர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் கழகத்துடைய பொறுப்பாளர்களுக்கும் தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அத்தனை பேருக்கும் எனக்கு இரட்டை இலைக்கு வாக்களித்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அத்தனை பேருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிம்மா, அக்கா நன்றி, அம்மா நன்றி, அண்ணா நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி, நன்றி தம்பி நன்றி, நன்றி. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வாக்காளர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். வாக்காளர்கள் திரண்டு வந்து முன்னாள் அமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மயிலம் தொகுதிக்கு உட்பட்ட நெல்லாமூர், கொள்ளியங்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம். தொகுதி மக்கள் தயக்கமின்றி எந்நேரமும் தன்னை சந்தித்து கோரிக்கைகளை வழங்கலாம் எனவும் உறுதி. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்கள் உடனிருந்து தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன். அரசு சார்ந்த அனைத்து கோரிக்கைகளும் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை தீர்ப்பதற்கான முழு முயற்சியிலே பாடுபடுவேன். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன உதவியாக இருந்தாலும் தேவையாக இருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் என்னை கேளுங்கள். என்னுடைய வசதிக்கு உட்பட்டு அனைத்து உதவிகளும் நான் உங்களுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். தமிழகம் முழுவதும் கோவில், மசூதி, தேவாலயம் மற்றும் அரசு அதிகாரிகள், முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களின் வீடுகள் எத்தனை உள்ளன என்பது குறித்து போலீசார் கணக்கெடுப்பு. சந்தேக நபர்கள் மற்றும் பிரச்சனை அதிகம் நடக்கும் இடங்கள், மென்பொருள் நிறுவனங்கள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள், டாஸ்மாக் கடைகள், கல்லறைகள் என 26 தலைப்புகளில் கணக்கெடுப்பு பணி நடைபெறுவதாக தகவல். மெய்நிகர் துறையில் தமிழ்நாடு நிர்ணயித்துள்ள 2 லட்சம் வேலைவாய்ப்பு இலக்கை வரவேற்றுள்ள சென்னை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள். நீண்டகால வளர்ச்சிக்கு ஆராய்ச்சி, அறிவுசார் சொத்துரிமை, வன்பொருள் உற்பத்தி மற்றும் உயர் மதிப்புடைய புதுமைகளில் கவனம் செலுத்துவது அவசியம் எனவும் வலியுறுத்தல். அனைத்து பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம், மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை, 8 கிராம் தங்கம் உள்ளிட்ட 16 வாக்குறுதிகளை தாவேகா நிறைவேற்றுமா என மக்கள் கேள்வி. போக்குவரத்து துறை பல்லாயிரம் கோடி நஷ்டத்தில் இயங்கும் சூழ்நிலையில் இலவசங்கள் சாத்தியமா என தொழிலாளர்கள் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் வெள்ளை அறிக்கையை காரணம் காட்டி தேர்தல் வாக்குறுதிகளை தாமதம் செய்யக்கூடாது எனவும் வலியுறுத்தல். நடிகர் விஜய் தலைமையிலான அரசு ஆட்சி பொறுப்பேற்று 1 மாதமே ஆன நிலையில் தாவேகாவுக்கு வாக்களித்த மக்களிடம் வரும் விமர்சனங்கள் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் எதிர்பார்த்த மாற்றங்கள் குறித்து பல கேள்விகள் எழுப்பி வரும் நிலையில் நிர்வாக செயல்பாடுகளை விட எதிர்க்கட்சிகளை விமர்சிப்பதிலேயே கவனம் செலுத்தப்படுவதாகவும் கருத்துக்கள் பதிவிட்டு வருகின்றனர். நன்றி சொல்ல இன்னைக்கு பொதுக்கூட்டம் போட்டீங்க, அது ஃபர்ஸ்ட் நல்லதுதான். ஆனா பொதுக்கூட்டம் போட்ட இடத்துல நீங்க நன்றி சொல்லிக்கிட்டு மக்களுக்கு நீங்க உங்களோட பணிகள் என்னென்ன, நான் இனி இந்த பணிகள் செய்வேன், இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் பெண்டிங்ல வச்சிருக்கேன், இதெல்லாம் செய்ய போறேன்னு சொன்னா ஓகே சொல்லிருக்கீங்க. அதாவது என்னன்னா அந்த பெண்கள் பாதுகாப்பு அதிரடிப்படை வந்துட்டு 1 வீக்ல நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதுக்கு தலை வணங்கி வரும். ஆனா மத்தபடி நீங்க என்ன சொன்னீங்க, இது வந்துட்டு இன்னும் சினிமா கிடையாது, இன்னுமே நீங்க வந்துட்டு ஒரு முதலமைச்சரா தான் நீங்க இருக்கணும், அப்படிதான் நாங்க ஆசைப்படுறோம். நடிகருக்கு ஓட்டு போட்ட காலம் போய் அடுத்தது வந்துட்டு ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க ஓட்டு போட வேண்டிய காலம் வந்துட்டு. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது துரதிருஷ்டவசமானது என மதிமுகவின் துரை வைகோ விமர்சித்துள்ள நிலையில் திமுக மதிமுகவை கொத்தடிமை போல நடத்தியதா என கேள்வி எழுந்துள்ளது. ஏற்கனவே கூட்டணி கட்சிகளான விசிக, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளை இழந்து அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் திமுக அந்த வரிசையில் மதிமுகவையும் இழந்து தனித்து விடப்படுகிறதா என அரசியல் வட்டாரங்களில் விமர்சனம். டெல்லியில் காங்கிரஸ் தலைமையில் நடைபெறும் இந்திய கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக பங்கேற்பது குறித்த சந்தேகம் நிலவும் நிலையில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் திமுகவுடன் இருந்த கட்சிகள் எல்லாம் வெளியேறி வரும் நிலையில் இந்தியா கூட்டணியில் இருந்தும் திமுக வெளியேற்றப்படலாம் என தகவல். இந்தியா கூட்டணியில் இருந்து திமுக வெளியேற்றப்படுகிறதா என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் காங்கிரஸ் விஜயுடன் கைகோர்த்ததால் நாடாளுமன்றத்தில் தனி இருக்கை கோரிக்கை விடுத்துள்ள திமுக எம்பிக்கள். திமுக கூட்டணி சிதறு தேங்காயாக சில்லு சில்லாக உடைந்துள்ளதால் திமுகவின் எதிர்கால அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது.
தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணி சிதறவிட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பரபரப்பு குற்றச்சாட்டு. கூட்டணி கட்சிகளுக்கு திமுக உரிய மரியாதையும் அரசியல் முக்கியத்துவமும் வழங்கப்படவில்லை என்ற அதிருப்தி அதிகரிக்கும் நிலையில் கூட்டணிக்குள் புதிய சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை மசோதா மற்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்களுக்கு திமுகவிடம் மீண்டும் ஆதரவு கேட்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல். இந்தியா கூட்டணியில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் தனித்து விடப்பட்ட திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளிலும் கல்வி கட்டணத்தை தகவல் பலகையில் வெளிப்படையாக காட்சிப்படுத்த தனியார் பள்ளிகள் இயக்குநர் உத்தரவு. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அமைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். மருத்துவமனைகளில் தூய்மை பணியாளர்கள் உட்பட சிகிச்சையளிக்க தகுதியற்ற நபர்களை பயன்படுத்தினால் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது துறைசார் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை எச்சரிக்கை. அரசு மருத்துவமனைகளில் தூய்மை பணியாளர்கள் ஊசி போடுவது, குளுக்கோஸ் ஏற்றுவது போன்ற வீடியோ வெளியான நிலையில் அதிரடி உத்தரவு. மின் சாதனங்களின் பழுதுகளை விரைந்து சரி செய்ய ஜூன் 2ஆம் தேதி முதல் ஜூன் 16ஆம் தேதி வரை 45 நாட்களுக்கு தற்காலிக பணியாளர்களை நியமித்துக் கொள்ள மின்வாரியம் அனுமதி. ஊழியர்கள் பற்றாக்குறையால் தற்காலிக பணியாளர்களை நியமிக்கும் முறை கடந்த ஆட்சியைப் போல் இந்த ஆட்சியில் நீடிப்பதாக மின் ஊழியர்கள் சங்கங்கள் புகார். நூற்று 80 நாட்கள் அல்லது அதற்கும் குறைவான விசாக்களில் இந்தியாவுக்கு வரும் வெளிநாட்டினர் விசா காலம் முடிந்த பிறகும் இந்தியாவில் தொடர்ந்து தங்குவதற்கு புதிய சலுகை அறிவிப்பு. 180 நாட்கள் காலம் முடிவதற்கு முன்பாக எப்போது வேண்டுமானாலும் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தல். சர்வதேச சந்தையில் யூரியா விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் 17 லட்சம் டன் யூரியா இறக்குமதி செய்ய 2வது டெண்டரை மத்திய உர அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கரீப் பருவத்துக்காக வெளியிடப்பட்ட டெண்டர் மூலம் ஜூன் மாதம், ஜூலை மாதங்களில் உரங்கள் வந்து சேரும் என எதிர்பார்ப்பு. நெல்லை நயினார்குளத்தை சேர்ந்த முத்து என்ற இளைஞர் மதுபோதையில் 7ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது சிறுமியை கையை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து சில்மிஷம் செய்ய முயன்ற நிலையில் அவரிடம் இருந்து போராடி தப்பிய சிறுமி. போக்சோ சட்டத்தின் கீழ் இளைஞர் தேடப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் பெண்கள், சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் விமர்சனம். திருவண்ணாமலை கிரிவலப்பாதை அருகே ஏரிக்கரையில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. 10 பேர் கொண்ட கும்பல் பெண்ணை மிரட்டி அரை நிர்வாணமாக வீடியோ எடுத்து பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் செல்போன் மற்றும் பணத்தை பறித்து சென்ற கொடூரம். சென்னை புரைசவாக்கம் அருகே மதுபோதையில் இளம் பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் உட்பட 3 தர்ம அடி. 2 சிறுவர்கள் உட்பட சில்மிஷத்தில் ஈடுபட்ட 3 பிடித்த பொதுமக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள குறிச்சி பகுதியில் காமுக ஓட்டுநர் ஒருவர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தால் அதிர்ச்சி. புகாரின் பேரில் ராஜாராம் என்பவன் போக்சோ வழக்கின் கீழ் பிடிபட்டான். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 52 வயது காமுகன் போக்சோ வழக்கின் கீழ் பிடிபட்டான். சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்த போது சிறுமி கூச்சலிட்டதால் அங்கிருந்து தப்பியோடிய காமுகன் பிடிபட்ட நிலையில் சிங்கப்பெண் அதிரடிப்படை எப்போது சீறி வரும் என மக்கள் கேள்வி. சென்னை அம்பத்தூர் அருகே கோடை விடுமுறைக்காக உறவினர் வீட்டுக்கு வந்த 12 வயது சிறுமியிடம் அத்துமீறிய 79 வயது முதியவர் போக்சோ வழக்கில் சிக்கினார். வீட்டில் தனியாக இருந்த சிறுமியிடம் வீட்டின் உரிமையாளரான செல்லப்பெண் பாலியல் தொல்லை கொடுத்த நிலையில் புகாரின் பேரில் சிக்கினார். நெல்லை மாவட்டம் பேட்டையில் ஆன்லைன் சேவை மையத்திற்கு வந்த இளம்பெண்ணுக்கு தெரியாமல் செல்போனில் ஆபாசமாக படம் எடுத்த ஊழியர் கைது. பறிமுதல் செய்யப்பட்ட செல்போனில் 20க்கும் மேற்பட்ட பெண்களின் ஆபாச படம் இருந்ததால் அதிர்ச்சி.
தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் மற்றும் கோவில்பட்டி பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்தில் 2 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏரல் வழக்கில் தாவேக நிர்வாகிகள் முத்துராஜ், ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட நிலையில் பெண்கள் பாதுகாப்பு குறித்த அரசின் உறுதிமொழிகள் மீண்டும் கவனத்திற்கு வந்துள்ளதாக பொதுமக்கள் அதிர்ச்சி. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒருவர் கைது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதற்கு ஏற்ப தாவேக ஆட்சியிலும் பாலியல் குற்றங்கள் குறையாமல் இருப்பது பெண் பிள்ளை வைத்திருப்போரின் மனதை கலக்கமடைய வைத்துள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. கோவையில் பைனான்சியர் கத்தியால் குத்தி எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு எதுவும் காரணமா என போலீசார் விசாரணை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கைகள் கட்டப்பட்ட நிலையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. உயிரிழந்த நபர் மற்றும் கொலையாளிகள் குறித்து குமாரபாளையம் போலீசார் விசாரணை. கரூர் மாவட்டம் மணவாசி சுங்கச்சாவடி அருகே 34 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டதால் பரபரப்பு. உடலை உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்து போலீசார் மர்ம மரணம் குறித்து விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே காட்டுப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 2 கஞ்சாவை பதுக்கி விற்ற நிலையில் கைது. சரவணன், கீர்த்தனன் ஆகிய 2 கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 1.3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து நடவடிக்கை. ஈரோடு மாவட்டம் நடுப்பாளையத்தில் அடைக்கப்பட்டிருந்த காய்கறி கடையின் பூட்டை உடைத்து 1 லட்சம் ரூபாய் கொள்ளை. சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு தலைமறைவான கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தீவிரம். சென்னை கொரட்டூர் ரயில் நிலையம் அருகே 21 கிலோ கஞ்சாவுடன் 3 இளைஞர்கள் சிக்கினர். ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்து விற்பனை செய்தது தெரியவந்துள்ள நிலையில் போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை நெற்குன்றத்தில் கஞ்சா போதையில் பட்டப்பகலில் இறைச்சி மீன் விற்பனை செய்யும் கடைக்குள் புகுந்து பெண்களை கத்தியை காட்டி மிரட்டிய போதை ஆசாமிகளால் அதிர்ச்சி. சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் ஒரே பைக்கில் வந்த 4 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே உள்ள களத்தூர் கிராமத்தில் பால் வியாபாரி வீட்டில் 25 சவரன் தங்க நகை கொள்ளை. குடும்பத்துடன் உறவினர் வீட்டிற்கு சென்ற பொது கொள்ளையர்கள் கைவரிசை. செங்கல்பட்டில் உணவகத்தில் சாப்பிட சென்றவரின் இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர் லாவகமாக திருடி சென்றதன் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. புகாரின் பேரில் சிசிடிவி காட்சியில் பதிவான நபர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தும் நிலையில் ஆட்சி மாறிய போதும் திருட்டு சம்பவங்கள் குறைந்த பாடில்லை என மக்கள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஐடி ஊழியரின் வீட்டில் 6.5 சவரன் தங்க, வைர நகைகள் மற்றும் ரொக்கப்பணம் உள்ளிட்டவை கொள்ளை. புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்கை சம்பவத்தில் ஈடுபட்ட அடையாளம் தெரியாத நபர்கள் குறித்து விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் நடைபெற்ற திருவிழாவின் போது அரசு ஊழியரை ராணுவ வீரர் கத்தியால் குத்திய சம்பவம். இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பாதிக்கப்பட்டவரின் மனைவி குழந்தைகளுடன் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகேயுள்ள ரங்கப்பனூர் ஊராட்சியில் நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டரை சாதி பெயரை சொல்லி திட்டிய மாற்று சமூகத்தை சார்ந்த நபர் கைது. புகாரின் பேரில் சரவணன் என்பவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சாமிநாதபுரம் காவல் நிலையத்தில் தொடர்ந்து ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக கூறி முதல்நிலை காவலர் பணி நீக்கம். பலமுறை எச்சரித்தும் தனது போக்கை மாற்றிக்கொள்ளாததால் திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி உத்தரவு. நெல்லை அடுத்த காட்டாரங்குளத்தில் உள்ள சிஎஸ்ஐ தேவாலயத்தில் இருதரப்பினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. வரவு செலவு ஒப்படைப்பில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தேவாலயத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியதாலும் பதற்றம். நெல்லை மாவட்டம் மானூர் அருகே தெற்குப்பட்டியில் கடந்த மே 29ஆம் தேதி முகமுடி அணிந்த கும்பல் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சரமாரியாக வெட்டிய நிலையில் சாதி பெயரை கூறி வெட்டியதாக அதிர்ச்சி தகவல். தாக்குதல் நடத்திய நபர்கள் கஞ்சா போதையில் இருந்ததாகவும் பாதிக்கப்பட்ட இளைஞர் பகீர் வாக்குமூலம். சாதி பேர் சொல்லி தான் பள்ளத்து அப்படி இப்படின்னு சொல்லி தான் வெட்டினேன். அவங்களுக்கு இதுல என்னன்னா இல்லைண்ணா, எங்க சமூகத்தானவங்க யாருமே நாங்க பிரச்சனைக்கும் போகல வரைக்கும் கேஸ் எதுவுமே நாங்க கொடுக்கல. கேஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கே இப்படி வெட்டினா, கேஸ் கொடுத்தா இப்ப நான் கம்ப்ளைண்ட் அங்க இருந்தாங்கன்னா ஒரு தனிப்பட்ட மூலியமா தான் கேஸ் எடுப்போம் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. அப்படிங்கிற நான் இப்ப என் மூலியமா தனிப்பட்ட மூலியமா கொடுத்தோம்னா அட்டாக் பண்ணுவாங்க. நானு காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட மடப்புரம் அஜித்குமார் வீட்டிற்கு அதிகாலை 2:40 மணிக்கு குன்னத்தூர் காவலர்கள் வந்து விசாரணை நடத்தியதால் பரபரப்பு. பெண் ஒருவர் காணாமல் போனது பற்றி விசாரிக்க வந்ததாக கூறப்படும் நிலையில் அஜித்குமார் வீட்டிற்கு பாதுகாப்புக்காக இருந்த காவலர் அங்கு இல்லாத நிலையில் தங்களது பாதுகாப்பை உறுதி செய்ய குடும்பத்தினர் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே போலி ஆவணம் தயாரித்து தனது நிலத்தை பதிவாளர் உதவியுடன் பத்திரப்பதிவு செய்ததை தட்டி கேட்ட விவசாயியை மிரட்டியதால் மன உளைச்சலில் அவர் விஷம் அருந்தி தற்கொலை முயற்சி. போலி ஆவணங்கள் மூலம் நிலம் அபகரிப்பு தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். நடவடிக்கை முக்கிய காரணம் ஆடிட்டர் ஜெயக்குமார், இவங்க ஹரீஷ் சார், இவங்க தாங்க பணத்தை வாங்கிட்டு பண்ணி கொடுத்துட்டாங்க. போலியான ஹரீஷ் எங்கள் அப்பா பேரில் உள்ளது, எங்கள் அப்பா பேரில் உள்ள சொத்து. அதை நிறையா இதை அவன் செஞ்சு வச்சுருக்கான். அவன் நிறையா போலி இதை ரீசார்ஜ் செஞ்சு கொடுத்துட்டாரு. தூத்துக்குடி அருகே தாவேக்க நிர்வாகிகளால் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை மற்றும் நகை பறிப்பு என இத்தகைய சம்பவங்கள் தொடர்வதற்கு அதிமுக கடும் கண்டனம். முதலமைச்சர் யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு குற்றவாளிகள் மீது கடுமையான முன்மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அதிமுக வலியுறுத்தல். சென்னை அடையாறில் மாநகராட்சி தொடங்கும் முதல் உணவு கூடத்தில் 30 கடைகளுக்கும் ஒரே நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. ஏழை மகளிர் மற்றும் வேலையில்லா இளைஞர்களுக்கு வாழ்வாதார வாய்ப்பு மறுக்கப்படும் என மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல்லில் 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்தால் அதிமுகவை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் மௌனம் காப்பதாகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறிவிட்டதாகவும் அதிமுக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இளம்பெண்ணை கழுத்தை நெரித்து கொலை செய்த கணவர் காவல் நிலையத்தில் சரண். மனைவியிடம் ஏற்பட்ட குடும்ப தகராறில் கொலை செய்ததாக காவல்துறையிடம் கணவர் வாக்குமூலம். சென்னை அமைந்தகரை வெள்ளாளர் தெருவில் உள்ள கோபாலசாமி என்பவரது சுமார் 5000 சதுர அடி காலி இடத்தை போலி ஆவணங்கள் மூலம் தனிநபர்கள் அபகரித்ததாக புகார். தங்களின் இடத்தை மீட்டுத்தரக் கோரியும் அடியாட்களை வைத்து கொலை மிரட்டல் விடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள நெமிலியில் மக்காச்சோளம் கொள்முதலின் போது சாக்குகளை கணக்கிடுவதில் நூதன மோசடி செய்து ஏமாற்றியதாக வியாபாரி மீது விவசாயிகள் குற்றச்சாட்டு. வாக்குவாதம் ஈடுபட்டு லாரியை சிறைப்பிடித்ததுடன் காவல்துறையிலும் புகார் அளித்ததால் பரபரப்பு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் அரசு கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு 3 மாதங்களாக பணப்பட்டுவாடா செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு. தாவேக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் வாடிப்பட்டி தாலுகா அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு போராட்டம்.
ராணிப்பேட்டை மாவட்டம் லாடவரம் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகளை எடை மிஷினில் வைக்கும் போது ஒரு மூட்டைக்கு சுமார் 3 கிலோ அளவிற்கு குறைத்து எடை போடுவதாக புகார். கடந்த 2 மாதங்களில் மட்டும் சுமார் 22,000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டதில் சுமார் 16,50,000 ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. அது இல்லாமல் இது வரைக்கும் 22,000 மூட்டை போட்டிருக்காங்க. ஒரு மூட்டைக்கு 3 கிலோ எடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ நஷ்டமாக இருக்குது விவசாயிகள், நீங்கள் தான் பார்த்து ஒரு நல்ல பதிலாக சொல்லணும். அது இல்லாமல் மூட்டைக்கு தனியாக 45 ரூபா கூலின்னு வாங்குறாங்க. அது எதுன்னு கேட்டால் லோடுமேன் கூலி, டீ காசு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது எத்தனை வந்தோடனே பதிவு பண்ணி வாங்க மாட்டுறாங்க. நெல் போகிறதுக்கு 2 நாள் முன்னே தான் நாங்கள் பதிவு பண்ணுவோம், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இங்கே கொட்டா இல்லை, ஒன்றும் இல்லை, மழையில் எப்படி நெஞ்சு பாதுகாக்கிறது, ஒரு நெல் மூட்டை அறுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்ககிட்ட அந்த கவர்மெண்ட்டில் ஒரு 10 ரூபா வரும் தான் போடுறோம், அதிலே இவ்வளோ ஏமாத்துறாங்க. இது கவர்மெண்ட் தான் தக்க நடவடிக்கை எடுக்கணும். பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் தமிழக அரசு ஏமாற்றியதாக ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை, நாகை மாவட்டம் வேதாரண்யம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் திருவாரூர் ஆகிய பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தமிழக அரசுக்கு எதிராகவும் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரியும் விவசாயிகள் முழக்கம். தமிழகத்திலும் தமிழக விவசாயிகளை தற்கொலையில் இருந்து மீட்க வேண்டும் என்ற காரணத்தினால் விவசாய அனைத்து கடன்களையும் தமிழக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும். இன்று தமிழக முதல்வர் அவர்களை தமிழக விவசாயிகள் சங்கம் கேட்டுக்கொள்கிறது. தவறும் பட்சத்தில் வருகின்ற ஜூலை 5ஆம் தேதி உழவர் தின பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் சென்னையிலே நடைபெறுகிறது. அந்த பேரணியிலே தமிழகம் தழுவிய சட்டசபையை முற்றுகையிடும் போராட்டத்தை தமிழக விவசாயிகள் சங்கம் அறிவிக்க தயாராக இருக்கிறது. எந்த விலையை கொடுத்தும் கூட தமிழக விவசாயிகள் சங்கம் இந்த கடன் நிவாரணத்தை பெற்றே தீரும் என்று தமிழக அரசுக்கு தெரியப்படுத்துகிறோம். விவசாயிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்றி பெரிய அளவுல வாக்குகளை வாங்கி அதையும் ஒரு நிரந்தரம் இல்லாம குதிரை பேரம் பேசி தான் இன்னைக்கு ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு என்ன சொன்னாங்க, இப்ப சிறு குறு விவசாயிகள் அதையே தெரியல இவங்களுக்கு. ஐஏஎஸ் ஆபீசர் தான் கைட் பண்றாங்க, ஏன்னா இவருக்கு ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒரு கால்குலேஷன் எல்லாம் போட்டு ஒரு 5,000 தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னா இது விவசாயிகளை அப்பட்டமா ஏமாற்றுறது. முதலமைச்சர் உணரணும். விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்தனமா பேசுறாரு, விளையாட்டு பெரிய கஷ்டம், விவசாயம் ஒண்ணுமே இல்ல ஈஸிங்கிறாரு. வயல்ல 4 நாளைக்கு ஏறு பூட்டி உழவு விட்டோம்னா அவருக்கு தெரியும். திருவாரூர் மாவட்டத்தில் உரம் மற்றும் இடுபொருட்களின் விலை உயர்வு, கடந்த வாரம் எதிர்பார்த்த அளவிற்கு விலை போகாதது உள்ளிட்ட காரணங்களால் இந்த ஆண்டு பருத்தி பயிரிடுவதை புறக்கணித்த விவசாயிகள் பருத்திக்கு கூடுதல் விலை நிர்ணயித்து அரசை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. இந்த செடியை பாருங்க, இந்த மாதிரி ஆயிடுது. இப்போ நாங்கள் சப்பாத்தி புத்தி உளிஞ்சதெல்லாம் கிள்ளி வச்சுட்டு நாங்கள் வந்து மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். மருந்து அடிக்கிறது 15 நாளைக்கு ஒரு நாள் அடிக்க வேண்டிய இருக்கு. செலவுகள் ஏதும் போது இந்த ஆண்டை பொறுத்தளவு உர விலை தாறுமாறாக வந்து ஏறி போயிருக்கு. விவசாயிகள் மத்தியில் நெல் விலை ஏறல, உர விலையை ஒன்றையும் ஏற்றிருக்காங்க. ஆனால் அதேமாரி கூடுதலான இந்த ஆண்டு பருத்தி விலை போகுமான்னு தெரியல. ஜூன் 12 தண்ணி திறப்பாங்களான்னு தெரியல. எல்லாமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக இதை உடனே இந்த பருத்திக்கு விலையேற்றம் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் சுமார் 5,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு. அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்றும் விவசாயிகள் வேதனை. பயிருங்க 7 மாதம் ஆச்சு, ஈனி இருக்கு எல்லாம் மொத்தமாக. முந்தா நாள் அடித்த காற்றுல எல்லாம் மட்டமாக பாய் விரிக்கப்பட்ட மாதிரி கிடக்கு. ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கோம். ஐயா, நீங்கள் தான் பார்த்து ஏதாவது இதுக்கு கொஞ்சம் கருணை காமிக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நகை நட்டு தாலி கூட அடவு வச்சு நாங்கள் செஞ்சுருக்கோம். ஐயா, நீங்கள் பார்த்து ஏதாவது கருணை காமிங்க ஐயா, இல்லைன்னா ஒன்றும் தலை தூக்க முடியாது போடுறக்கு. இல்லைன்னா நானும் எங்கள் குடும்பம் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். ஐயா, நீங்கள் தான் நல்ல முறையில் ஏதோ ஒரு வழி காட்டணும். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்து சேதம். 40,000 ரூபாய் வரை செலவு செய்து பயிரிடப்பட்டிருந்த நெற்கதிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. திண்டுக்கல் அருகே பிளாஸ்டிக் கம்பெனியின் கழிவுப் பொருட்களை எரிப்பதாலும் கழிவுப் பொருட்களை சாலையோரத்தில் கொட்டுவதாலும் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார். நிலத்தடி நீரும் மாசுபடுவதால் தனியார் பிளாஸ்டிக் கம்பெனி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. பிளாஸ்டிக் குடோன்ல இந்த மாதிரி குப்பைகள்லாம் கொட்டி பூரா ஆக்கிரமிப்பு பண்ணி ரொம்ப கழிவுகள் கெட்ட வாடைகள் அடிக்குது. பிள்ளை குட்டிகள்லாம் நாங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு வெளியில் ஸ்கூலுக்கு அனுப்பல,
வாந்தி மயக்கம் இந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்குது. அதனால சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ மாவட்ட ஆட்சியாளரோ வந்து இதை பார்த்து உடனடியாக இது ஒரு நடவடிக்கை எடுத்து கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே 3 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். குடிநீரை வெளியில் பணம் கொடுத்து வாங்கும் நிலை உள்ளதாகவும் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றச்சாட்டு. சென்னை தலைமைச் செயலகம் முன்பாக உள்ள ராஜாஜி சாலை மற்றும் கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் சல்பர் வாயு கசிவு காரணமாக வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதி. கண் எரிச்சல், மூச்சு திணறல், இருமல், நெஞ்செரிச்சல் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கும் பொதுமக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சரி செய்ய கோரிக்கை. சென்னை திருவொற்றியூர் ராஜாஜி நகர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மின்வெட்டை கண்டித்து மின்வாரியத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய மக்கள் இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக மின்வெட்டு ஏற்படுவதாகவும் மின்வெட்டு குறித்து புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. கம்பெனி கரண்ட் கொடுக்குறாங்களா இல்ல மக்களுக்காக கரண்ட் கொடுக்குறாங்களா? யாருக்காக கரண்ட் கொடுக்கணும்? மக்களுக்காக தான் கரண்ட் கொடுக்கணும். கம்பெனிக்கு எது கரண்ட் கொடுக்கணும்? கம்பெனிக்கு எது கரண்ட் கொடுக்கணும்? நாங்க கேட்கிற கேள்வி, நீங்க எது கம்பெனி கொடுக்குறீங்க? மக்களுக்கு கரண்ட் கொடுங்க. ஜனம் அதாவது மீடியா வரத்து போறாங்க, ஆட்டோ ஜனங்க ஆம்பளைங்க போறாங்க, அதாவது வேலை வெட்டி போறாங்க. காலைல 3 மணிக்கு 2 மணிக்கு எழுந்திரிச்சு நைட் ஷிஃப்ட்டுக்குலாம் போறாங்க. அவங்களுக்குலாம் கரண்ட் தேவை இல்லையா? தூக்கம் தேவை இல்லையா? கொசுக்கள் எவ்வளவு கொசுக்கள் நாங்க காலையில உட்காந்துருக்கிறது சொல்லுங்க. கரண்ட் மேல பொதுமக்களுக்கு கரண்ட் வரணும். கரண்ட் வரலைன்னா மிக பெரிய போராட்டம். அதிக பணிச்சுமை, ஆள் பற்றாக்குறை தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் இஎஸ்ஐ மருத்துவமனை ஒப்பந்த ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். ஊழியர்களின் திடீர் போராட்டத்தால் நோயாளிகள் மற்றும் சிகிச்சை பெற வந்தவர்கள் கடும் பாதிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் மேலப்புலம்புதூர் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் தரைப்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த கூலி தொழிலாளி கீழே விழுந்து உயிரிழப்பு. கட்டுமான மற்றும் சீரமைப்பு பணியின் போது முறையான தடுப்புகள் மற்றும் எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்படாததே விபத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள மார்க்கெட் இடிக்கப்படுவதை கைவிடக் கோரி மார்க்கெட் வணிகர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அனைத்து கடைகளும் அடைப்பு. கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் கடையடைப்பு போராட்டம் நடத்தவும் வணிகர்கள் முடிவு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் உள்ள கோசாலையில் கொத்தடிமைகளாக பணியாற்றிய சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த 48 பேர் மீட்பு. கூலி அதிகமாக தருவதாக நம்ப வைத்து ஏமாற்றியதுடன் அவர்களை மிரட்டி அடிமைப்படுத்தி வைத்திருந்ததாக கோசாலை உரிமையாளர் மீது புகார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் 10 நாட்களாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல். சாலையில் அமர்ந்து பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தால் பூலாம்பட்டி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை ஐயப்பன் தாங்கல் பேருந்து பணிமனையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் திடீர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பேருந்துகளின் இயக்கம் தாமதமானது. ஆட்கள் பற்றாக்குறை, கட்டாய விடுப்பு கொடுத்து சம்பளத்தை பிடித்தம் செய்வது உள்ளிட்டவற்றை கண்டித்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அடையார் இந்திராநகர் 3வது அவென்யூவில் மாநகராட்சி சார்பில் 4,24,00,000 திட்ட மதிப்பீட்டில் உணவுக்கூடம் அமைக்கும் பணி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே நெரிசலான குறுகிய இடத்தில் 30 கடைகள், 16 கார்கள் மற்றும் 20 இருசக்கர வாகன நிறுத்த வசதி அமைக்கப்படுவதால் போக்குவரத்து பாதிப்பு அதிகரிக்கக்கூடும் என பொதுமக்கள் அச்சம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கோவில் திருவிழாவில் ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக மின் விளக்குகளை அணைத்து போலீசார் அராஜகம் செய்ததாக பக்தர்கள் புகார். டிஎஸ்பி உத்தரவின் பேரில் மின் விளக்குகள் அடித்து உடைக்கப்பட்டதாக கூறி பக்தர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இப்ப நாங்க கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வீடு கூட போகல, விரதம் கூட விட போகல. ஆனா இவர் ஜாதி வெறிய தூண்டி எங்களுக்கு அந்த லைட் கோயில எந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு எங்களை வந்து சாமியை கும்பிட விடல. லைட்டை கூட உடச்சிருந்துட்டாங்க. இதை நாங்க கேட்டா டிஎஸ்பி பண்ண சொன்னாங்க அதிகாரியா சொல்றாங்க. இதுக்கு எங்களுக்கு தீர்வு இல்லாம நாங்க போக மாட்டோம் இந்த இடத்தை விட்டு. டிஎஸ்பி இந்த இடத்துக்கு வரணும், வரணும், வரணும். தண்ணி எங்களுக்கு நாய்க்கு கிடைக்கணும். வேலூர் மாநகராட்சி பகுதிகளில் கடந்த 2 மாதங்களாக முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியல். குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் பெண்கள் புகார்.
வெளிச்சந்தையில் வாங்கப்படும் மின்சாரத்திற்கான தடையில்லா சான்றை விரைவாக வழங்குமாறு தமிழக மின்வாரியத்திற்கு நூற்பாலை சங்கத்தினர் கோரிக்கை. மின் பகிர்ந்தளிப்பு மையத்தின் அனுமதி கிடைக்காததால் மின்சாரம் வாங்க முடியாத நிலை ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை அடுத்த புளியங்கண்ணு கிராமத்தில் கடைக்கு சென்றபோது மின்கம்பி அறுந்து விழுந்து மின்சாரம் தாக்கி மூதாட்டி உயிரிழந்த பரிதாபம். மின் வாரியத்தின் அலட்சியமே இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அரசு பேருந்து உள்ளிட்ட 3 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட கோர விபத்தில் அப்பளம் போல் நொறுங்கிய கார். அரசு பேருந்தில் பயணம் செய்த 22 பேர் படுகாயமடைந்த நிலையில் ஓமலூர் மருத்துவமனையில் சிகிச்சை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 18 பயணிகள் படுகாயம். அரசு பேருந்தின் பிரேக் திடீரென செயலிழந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து லாரி மீது மோதியதாக தகவல். இன்று சர்வதேச பாலியல் தொழிலாளர் தினம் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களது உரிமைகளை வலியுறுத்தும் வகையில் நீதிக்கான அணுகல் என்ற கருப்பொருளில் விழிப்புணர்வு 1975ஆம் ஆண்டு லியோன் போராட்ட வரலாற்றை நினைவு கூர்ந்து வன்முறை பாகுபாடுகளுக்கு எதிராக சட்ட பாதுகாப்பு இன்றைய நாளில் வலியுறுத்தப்படுகிறது. தேசிய தேர்வுகள் முகமை பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவதால் கணினி வழியில் நீட் மறுதேர்விற்கு உத்தரவிட உச்சநீதிமன்றம் மறுப்பு. நீட் மறுதேர்வை கணினி வழியில் நடத்த கோரிய மனு ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இந்த மனுவையும் தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்த கணினிகள் மற்றும் நாற்காலிகள் ஜப்தி. நிலம் கையகப்படுத்தியதற்கான 57 லட்சம் ரூபாய் வட்டித் தொகையை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் வருவாய்த்துறையினர் உரிய தொகையை வழங்காமல் தொடர்ந்து இழுத்தடித்ததால் நடவடிக்கை. பாலியல் தொழிலில் திணிக்கப்பட்ட பெண்களை மீட்கும் போது போலீசார் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வழிகாட்டுதல்களை வெளியிட்டது உச்சநீதிமன்றம். பாலியல் தொழிலில் இருந்து மீட்கப்படும் பெண்களை குற்றவாளிகளாக கருதக்கூடாது என்றும் கண்ணியமாக மறுவாழ்வை தொடங்குவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை உள்ளது என்றும் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. கோடைகால விடுமுறை அமர்வில் அவசரமாக பட்டியலிடும் வழக்குகளில் மூத்த வழக்கறிஞர்கள் வாதாட உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இளம் வழக்கறிஞர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி முடிவு. தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட மூத்த வழக்கறிஞர் மோகனா உட்பட 5 புதிய நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்பு. தலைமை நீதிபதி சூரியகாந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் மொத்த நீதிபதிகள் எண்ணிக்கை 37ஆக உயர்வு. இந்தியாவில் உள்ள சிறைகளில் விசாரணை கைதிகளால் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக சிறைத்துறை வெளியிட்ட அறிக்கையில் அறிவிப்பு. அதிக அளவிலான காலி பணியிடங்கள் உருவாகி உள்ளதாகவும் சிறைத்துறை கவலை தெரிவித்துள்ளது. மதுரை சோழவந்தான் ஸ்ரீ ஜனகை மாரியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருத்தேரில் சிறப்பு அலங்காரத்துடன் ஜனகை மாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம்.